என்ன நான் தான் சுக்லாவே இல்லையே. இந்த தடவை நான் செய்ய போற அந்த பிளான்ல நீங்க எல்லாரும் வசமா மாட்டிக்கிட்டு அழிக போறீங்க. அதுக்கப்புறம் மொத்த சக்தியை என் கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துடும். நான் சில மாதிரி ஆயிட்டேன். இதுல இருந்து எப்படி நான் வெளியே வருவேன்? எப்படி எப்படி என் குழந்தையையும் வீராவையும் காப்பாத்த போறேன்? எனக்கு யாரு உதவி செய்வா? யாரு உதவி செய்வா? இதெல்லாம் என்ன? ஏதோ யாகம் பண்ற மாதிரி இருக்கு. கண்டிப்பா சாதாரண மக்களுக்கு இதெல்லாம் ரொம்ப விசித்திரமா இருக்கும். இப்ப எல்லாரும் அமைதியா உட்காந்து கண்ணை மூடிக்கோங்க. இந்த யாகம் ரொம்ப முக்கியமானது. இல்ல சுக்லா, ஏன் நீங்க என்ன பண்றீங்க? மீரா, உன்னை நான் கண்ண மூடி மட்டும் தானே இருக்க சொன்னேன். உங்க எல்லாரையும் பாதுகாக்கிறதுக்கு இந்த ஒரு வழிதான் இருக்கு. உங்கள யாரும் எந்த காரணத்தை கொண்டோ இந்த கருப்பு கயிறை தாண்டி வெளியே வரவே கூடாது. ஆனா சுக்லா ஐயா, நம்ம வீராவையும் பவானியும் தேடணும்ல, அவங்கள காப்பாத்தியாகணும். சரிதான், ஆனா அவங்க 2 பேரையும் காப்பாத்த நீங்க உயிரோட இருக்கணும்ல. இந்த கருப்பு கயிறு தான் உங்க எல்லாரையும் காப்பாத்த போகுது. சுக்லா சொல்றது சரிதான். எல்லாரும் கண்ணை மூடுங்க. நான் உங்க யாரையும் காப்பாத்த போறதுல கட்டுப்படுத்த போறேன். அதுக்கப்புறம் உங்கள யாராலையும் வீராவுக்கு பவானிக்கு உதவி பண்ண முடியாது. இனி எந்த பிரச்சனையும் இல்ல. இனி எனக்கு எந்த சத்தமும் கேட்க போறதில்ல. அவ்வளவுதான். 2 சுத்து முடிஞ்சிருச்சு. 3வது சுத்த என்னோட உண்மையான வடிவத்துல தான் செஞ்சாகணும். ஜனா, ஓகே, இப்ப எல்லாரும் உங்களோட கண்களை திறக்கலாம். ஆனா எப்படி திறப்பீங்க? உங்களால முடியாது. ஏன்னா நீங்க யாரும் உங்களுடைய கட்டுப்பாட்டிலேயே இல்ல. இங்க என்ன நடக்குதுன்னு கூட உங்களுக்கு எல்லாம் தெரியாது. நீங்க ஒவ்வொருத்தரும் ஆழ்நிலை தியானத்துல இருக்கீங்க. இனி வீராவையும் பவானியையும் யாராலையும் காப்பாற்ற முடியாது. நல்ல வேலை என்னோட வலையில இந்த கருப்பு கயிறுக்கு வெளியில இருக்கு. அதனால இந்த மந்திர சக்தி வேலை செய்யல. இனி சீக்கிரமா போய் வீராவையும் பவானியும் காப்பாத்தி ஆகணும். நான் எப்படியாவது இந்த குழந்தையோட குரல்ல இருந்து தப்பிடலாம்னு நினைக்கிறேன். ஆனா திரும்பவும் இது கேக்குதே, விட மாட்டேங்குதே. இதுக்கும் எனக்கும் என்ன தொடர்பு? அட, நான் இப்ப எங்க வந்திருக்கேன்? இது எந்த காடு? நான் இங்க எதுக்கு வந்திருக்கேன்?